ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஃப்ரை தான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பை நுணுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு காலிஃப்ளவர் பொரிக்கிற பவுடர் கொஞ்சமாக போட்டிருக்கேன். சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டிருக்கேன். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன். லெமன் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுருக்கேன். லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. அந்த காலிஃப்ளவர் பொரிக்கல பவுடர்லேயே வந்து சால்ட் இருக்கும், அதனால் அதிகமாக போட தேவையில்ல. தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், இது ஏன்னா ட்ரையாக இருக்கனால. ஊற்றி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை அது உள்ளே போட்டுக்கோங்க. சுடுதண்ணியும் லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அது உள்ளே போட்டுக்கோங்க. இங்கே வந்து கலர் பொடி எதுவும் ஆட் பண்ணாதீங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப கெடுதல். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா காலிஃப்ளவருக்கு வந்து ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு விட்டுட்டோம். ரெஸ்ட்டு விட்டதுக்கப்புறமேட்டு பொரிச்சிங்கன்னா நல்லா அதில் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. அது எல்லாமே உப்பு காரம்லாம் இறங்கி ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிதமான தீயில வச்சு நம்ம காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு கருகாமல் நல்லா டேஸ்ட்டான ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.